அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆயிரக்கணக்கான ரத்தங்களை அழித்துச் சென்று தாவேகாவில் மாபெரும் இணைப்பை நடத்தவிருப்பதாக சொல்லப்படும் தகவல்கள் தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கும் வேளையில் தாவேகாவில் சேர்வதால் விஜயபாஸ்கர் சுத்தமாகி விடுவாரோ, நல்ல வாஷிங் மிஷின் தான் போல தாவேக என்றொரு விமர்சனம் ரெக்கை கட்டி பறக்கிறது. அப்படி என்ன ஷாக்கிங் பின்னணி? வாங்க பார்க்கலாம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக என்ற பேரு இயக்கம் படு தோல்வியை சந்தித்தது. நீண்ட காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி 3ஆம் இடத்திற்கு தூக்கி வீசப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உட்கட்சிக்குள் பெரிய போரே வெடித்தது. அமைச்சரவைக்கு ஆசைப்பட்டு தாவேகாவுக்கு ஆதரவளித்த சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகா நட்டாற்றில் விட்டது. மறுபுறம் அவர்களின் கட்சி பொறுப்புகளை பறித்த எடப்பாடி எம்எல்ஏ பதவியை பறிக்கவும் தயாரானார். இதனால் இசைக்கு சுப்பையா, மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாகினர். எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பெருவாரியான அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு பயந்து எடப்பாடியிடமே சரண்டர் ஆகினர். சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் மட்டும் இழந்த கட்சி பதவிகளை கேட்டு தனி ரூட் எடுத்தனர். ஆனால் எடப்பாடி அதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை. இதனிடையே ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய சி. விஜயபாஸ்கர் கடந்த ஜூன் 16ஆம் தேதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்தும் வெளியேறினார். விஜயின் இந்த மாபெரும் அலையிலும் விராலிமலையில் 62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் தாவேகாவில் இப்போது இணைகிறார், அப்போது இணைகிறார் என பேச்சுகள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் விஜயிடமிருந்து தற்பொழுது கிரீன் சிக்னல் கிடைத்திருப்பதாகவும் தனது ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானவர்களோடு சென்று தாவேகாவில் மாபெரும் இணைப்பை அவர் நடத்த இருப்பதாகவும் தெரிகிறது. இப்படியான சூழலில்தான் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் ஊழல் சக்திகளை எதிர்ப்போம் என்றும் மூச்சுக்கு 300 முறை சொல்லும் விஜய் ஊழல் கரைப்படிந்த சி. விஜயபாஸ்கரின் இணைப்பை எப்படி அனுமதித்தார்? ஊழல் கரைப்படிந்த ஒருவர் தாவேகாவில் சேர்வதால் தூய சக்தி ஆகிவிடுவாரா என்கிற விமர்சனம் வலுத்து வருகிறது. அப்படி என்ன கடும் ஊழல் குற்றச்சாட்டு விஜயபாஸ்கர் மீது இருக்கிறது என்று தெரிய வேண்டுமே. ஆனால் விஜயபாஸ்கரின் அரசியல் பயணத்தை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட விஜயபாஸ்கர் அதிமுக விசுவாசியான தனது தந்தை சின்னத்தம்பியை பார்த்து அரசியலுக்கு வந்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MBBS படித்தபோது ஜெயலலிதா அட்டென்ஷனை கவர்ந்து மாவட்ட மாணவர் அணியில் என்ட்ரி கொடுத்த விஜயபாஸ்கர் சசிகலா லாபியில் 2001இல் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். 2006இல் சீட் மறுக்கப்பட்டாலும் 2011 தொடங்கி 2026 வரை 4 முறை தொடர்ச்சியாக விராலிமலை தொகுதியில் எம்எல்ஏ ஆனார். அந்த அளவுக்கு லோக்கல் செல்வாக்கு மிக்க தலைவராக மாறியதில் அவரது தனிப்பட்ட வளர்ச்சியும் முக்கிய காரணம். அதிமுக செல்வாக்கை தாண்டி ரகுபதி, பொன்முடி ஆகியோர் வாரிசுகளுடன் கல்லூரி காலத்தில் ஏற்பட்ட நட்பால் திமுகவிலும் விஜயபாஸ்கருக்கு ஆதரவு வட்டம் இருந்தது. அதற்கு சாட்சியாக திமுக ஆட்சி காலத்திலும் அவருக்கான வளர்ச்சி அமைந்திருந்தது. இதுகுறித்து விவரிக்கும் ரத்தங்கள் சிலர். மருத்துவராக பயணத்தை தொடங்கிய புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு குவாரி தொழில், லாரி சர்வீஸ், கிரஷர் பிசினஸ், மதர் தெரேசா பெயரிலான பள்ளி கல்லூரி சார்ந்த நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் என 25 ஆண்டுகளுக்குள் ஏகப்பட்ட வளர்ச்சி. தவிர புதுக்கோட்டை சார்ந்த டெண்டர் எதுவாகினும் விஜயபாஸ்கரின் கண்ணசைவின்றி எதுவும் நடக்காது. அவர் தரப்பு வைத்ததுதான் சட்டம்.
விஜயபாஸ்கர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், சர்ச்சை புகார்கள் பாய்ந்ததெல்லாம் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த 2013 தொடங்கி 2021 வரையிலான காலகட்டத்தில்தான். 2016ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை தொடர்பாக நடத்தப்பட்ட ரைடில் சிக்கிய ஆவணம்தான் சிபிஐ விசாரணை வரை சென்று விஜயபாஸ்கர் மீது துடைக்க முடியாத ஊழல் சேற்றை வாரி பூசியிருக்கிறது. இன்றும் நிலுவையில் இருக்கும் அந்த வழக்கில் விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தபோது 56 லட்சம் ரூபாய் வரை குட்கா சப்ளையர் தரப்பிலிருந்து கமிஷனாக பெற்றார் என்பது சிபிஐயின் குற்றச்சாட்டு. அதேபோல் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி பெயரில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2021 புதுக்கோட்டை மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு பதிந்த வழக்கொன்றும் நிலுவையில் உள்ளது. மேலும் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் விஜயபாஸ்கரை மூளையாக செயல்பட்டதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ஐடி ரைடும் நடத்தப்பட்டு பணப்பட்டுவாடா தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இவை மட்டுமின்றி சத்துணவு பணியாளர் தேர்வுக்கு லஞ்சம், கொரோனா காலகட்டத்தில் மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதில் சக்கப்போடு என விஜயபாஸ்கர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக நீளுகிறது. சுருக்கமாக இவர் எம்எல்ஏ அமைச்சர் ஆனதில் தொகுதி வளர்ந்ததை விட இவரது குடும்பத்தினர் வளர்ச்சிதான் இமயத்தின் உயரம். வழக்கமாக தேர்தல் நேரத்தில் பரிசுகளை வாரி வழங்கும் விஜயபாஸ்கர் தான் இப்போது ராஜினாமா செய்துவிட்ட பிறகும் இடைத்தேர்தலை மனதில் வைத்து கொள்ளையடித்த வழக்கில் பணத்தில் சமீப நாட்களாக ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பரிசு பொருட்களை அளித்து வருகிறார். இப்படியாக ஊழல் கரை படிந்த ஒருவரைத்தான் பவர் சென்டர்களின் அழுத்தத்தின் பேரில் தாவேகாவில் சேர்க்கவிருக்கிறார் விஜய். ஊழல் கரைப்படிந்த ஒருவர் தாவேகாவில் சேர்வதால் தூய சக்தி ஆகி விடுவாரா? தாவேகா என்ன பாஜகவை மிஞ்சும் அளவிற்கான சிறந்த வாஷிங் மிஷினா என்று கொதிக்கிறார்கள். இப்படியான சூழலில் எடப்பாடி தங்களிடமிருந்து பறித்த கட்சி பொறுப்புகளை மீண்டும் தருவார் என்று எதிர்பார்த்திருந்த அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு சமீபத்தில் அதிகாரமற்ற அலங்கார பதவிகளை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி. இதனால் அந்த தரப்புடனும் விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அதிமுகவில் ஓய்ந்த புயலை மீண்டும் கிளம்பி மேலும் சிலரை தன்னோடு அழைத்துச் செல்லவும் யோசித்து வருவதாக புதுக்கோட்டை பட்சிகள் படப்படக்கிறது. விஜயபாஸ்கரின் அரசியல் வியூகம் என்ன என்பது விரைவில் தெரிந்துவிடும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.